வெல்கம் பேக் டு ரேண்ட் கிளப். டெனிஸ் வில்லன்ஸ் டைரக்ட் பண்ணி டியூன் பார்ட் 2 வந்திருக்கு. இன்றைக்கி தான் வந்தது, மார்ச் 1 நினைக்கிறேன். அஃபிஷியல்லேருந்து மார்ச் 1 தான். ஆனால் இந்த நேற்றே வந்து ஐமேக்ஸில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கு முன்னாடியே வந்து ஃபாரின் கண்ட்ரிஸில் வந்து ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி நிறைய வந்து இந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் வந்து ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. அப்போ கூட இந்த ஒரு ரேட்டிங், இந்த ஒரு படத்தோட ரேட்டிங், இந்த டியூன் பார்ட்டோட ரேட்டிங் வந்து லெட்டர் பாக்ஸ்லேருந்து ரொம்ப ஹையாக இருக்குது. ஹையஸ்ட் ரேட்டிங் வந்து இப்போதைக்கு லெட்டர் பாக்ஸில் டியூன் பார்ட் 2 தான். தென் இந்த ஒரு வீடியோ வந்து டியூன் பார்ட்டோட ஓவரால் ரிவ்யூ. எத்தனை பேர் வந்து டியூன் 1 பார்த்துருக்கீங்க, எத்தனை பேருக்கு அந்த டியூன் 1 பிடிச்சிருக்கு அப்படின்னு கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுங்கள். ஃபைன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டெனிஸ் வில்லன்ஸ், இந்த படத்தோட டேரக்டர். இதுக்கு முன்னாடி எத்தனை படம் பார்த்துருக்கீங்க, எத்தனை பேர் படம் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல. நான் ஒரு சில படம் பார்த்துருக்கேன். இந்த ஒரு இவரோட படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரேம் வந்து அப்படி இருக்கும், ஒரு மிகப்பெரிய வந்து பயங்கரமாக இருக்கும். ஒரு சினிமாட்டோகிராஃபி ரொம்ப பயங்கரமாக இருக்கும். பிளேட் ரன் 2049 அப்படின்னு ஒரு படம் இருக்குது, அதுலேயும் பயங்கரமாக இருக்கும். அதுக்கப்புறம் டியூன் 1லேருந்து நல்லாவே இருக்கும். பயங்கரமாக சினிமாட்டோகிராஃபி, ஒரு ஃப்ரேம் வந்து பயங்கரமாக இருக்கும். அந்த விர்ச்சுவலாக பார்க்கும்போது மூவி வந்து பயங்கரமாக இருக்கும். அவரோட மூவிஸில் இருந்து பார்க்கலன்னா கண்டிப்பாக பிளேட் ரன் பண்ணுங்கள். பிளேட் ரன் அந்த ஒரு மூவி பாருங்கள், அது நல்லாயிருக்கும் பயங்கரமாக. டியூன் பார்ட் 2 எப்படி இருக்குது அப்படி கேட்டிங்கன்னா, அதுக்கு முன்னாடி வந்து டியூன் பார்ட் 2 வந்து பார்க்க போகிறீங்கன்னா பார்ட் 1 பார்த்துருப்போங்க. அப்போ தான் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் அந்த படம் பார்க்கும்போது வந்து. அப்புறம் டியூன் பார்ட் 2 எப்படி இருக்குது கேட்டிங்கன்னா, என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் நான் சொல்ல போகிறேன். ஏன்னா வந்து நான் வந்து ஐமேக்ஸில் போய் பார்க்கல, ஒரு பிவிஆர் தேட்டரில் போய் பார்த்தேன். அது மட்டும் இல்லாமல் அந்த தேட்டர்லேருந்து நல்லா இருந்தது. ஒரு நல்ல தேட்டராக அது, அதனால் எக்ஸ்பீரியன்ஸும் நல்லா இருந்தது. ஓவராலாக இந்த மூவி சொல்லணும்னா, டியூன் 1 எப்படி இருந்ததோ டியூன் 1 பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே ஃப்ரேமு, அதே சினிமாட்டோகிராஃபி. பேசிக்கலாக இந்த ஸ்டோரி வந்து எம்பிஆர் ஸ்டோரியாக இருந்தாலும், ஒரு எம்பிஆர் சுற்றி கதையை போகிறாலும் நிறைய பேர் எம்பிஆர் ஸ்டோரி அந்த மாதிரி வந்து பிடிக்காது. ஆனால் வந்து இந்த எம்பிஆர் ஸ்டோரி வந்து பொலிட்டிக்கலாக நிறைய விஷயம் காட்டுவாங்க. இப்போ ஃபஸ்ட் பார்ட்லேருந்து பொலிட்டிக்கலாக நிறைய விஷயம் வந்து காட்டினாங்க. அதுக்கப்புறம் வந்து அப்போ தான் எண்டிங், ஃபஸ்ட் பார்ட்லேருந்து எண்டிங் முடியாமல் தான் ஆக்சுவல் ஸ்டோரியை ஆரம்பிக்குது. அப்போ தான் வந்து என்ன நடக்க போகுது, அந்த ஓவராலாக இந்த கேரக்டர்ஸ் பெரிய பெரிய லீட் ரோல்லாம் பண்ணிக்கிறாங்க. பெரிய பெரிய ஆக்ட்ரஸாக நடிக்கும் போது வந்து நான் முக்கியமாக சொல்லணும்னா பால், அவர் வந்து டியூன் பார்ட் 1லேருந்து நல்லாவே நடிச்சிருப்பார். அதுவும் இல்லாமல் டியூன் பார்ட் 2லும் வேறு லெவலு. ஜண்டையா மட்டும் வந்து பார்ட் 1லேருந்து ஒரு சில சீன்ஸ்லாம் வருவாங்க, ஒரு ஃப்ரேமில் மட்டும்தான் வருவாங்க. அதுக்கப்புறம் தான் டியூன் பார்ட் 2ல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே என்டையர் மூவியை வந்து அவங்களே வந்து ப்ளே பண்ணியிருப்பாங்க. பயங்கரமாக இருக்கும். ஒரு ஸ்டண்ட்லேருந்து ஃபைட் ஸ்டண்ட்டாக வரும். அதில் வந்து பயங்கரமாக ஒரே ஷாட், லென்ஸ் ஷாட் அது. அதில் வந்து தேட்டரில் பார்க்கும்போது பயங்கரமாக இருந்தது. அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ஓவராலாக ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் நிறைய ரீட்லாம் பண்ணிக்கிறாங்கன்னு நான் மொத்தமாக சொல்லிடுறேன். ஓவராலாக பர்ஃபார்மன்ஸ் வந்து பயங்கரமாக இருந்தது. எல்லாருமே சொல்லணும். வில்லன் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. தென் இந்த ரொம்ப ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட் இருந்தால் சினிமாட்டோகிராஃபி, அதுக்கப்புறம் விர்ச்சுவல். நம்ம படம் பார்க்கும்போது ஒரு பயங்கரமாக இருக்கும், பயங்கரமான ஒரு ஃபீலில் பார்ப்போம். ஏன்னா வந்து ஐமேக்ஸை பார்த்தா இன்னும் பயங்கரமாக இருந்திருக்கும். நான் பிபிஆரில் பார்க்கும்போது வந்து ஓகே அதே ஃபீல் தான் இருக்கும். முக்கியமாக சொன்னால் ஒரு விஷுவல் வந்து பயங்கரமாக ஒரு பெருசாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சினிமாட்டோகிராஃபி பயங்கரமாக இருக்கும். அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் ஸ்கோர், நிறைய பேருக்கு வந்து அந்த ஒரு எத்தனை பேருக்கு டியூன் 1லேருந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் பிடிச்சிருந்தாலும் பயங்கரமாக்கும் டியூன் 1லேயே. ஆனால் நிறைய பேருக்கு இந்த டியூன் 1 ஸ்லோவாக போகுது, இந்த சரியில்லை மியூசிக் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் வந்து தட்டி விட்ருங்க. ஏன்னா விஷுவலும் சரி, டியூன் 1 சொல்கிறேன் நான், விஷுவலும் சரி, ஒரு மியூசிக்கும் சரி, பயங்கரமான ஒரு ஃபிலிம் டியூன் 1ம். அதே வயசுல தான். ஏன்னா வந்து டியூன் 1 ஒரு இட்டாச்சா தான் டியூன் 2 வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி வந்து அந்த படம் வந்து நல்லா தான் ஓரளவுக்கு நல்லா வந்து ரிவ்யூஸ் வாங்குச்சு. அதுக்கப்புறம் டியூன் 2 வந்திருக்குது. இதுலேயும் மியூசிக், பேக்ரவுண்ட் ஸ்கோர் செம்மையாக இருக்குது. ஒரு பிஜிஎம் வந்து அப்படியே வந்து பார்த்துருப்பீங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு ஓப்பன்ஹைமர் எப்படி நோலன் போட்டிருக்காரோ அது மாதிரி அந்த மாதிரி ஒரு டோன்லேருந்து. ஏன்னா ஓப்பன்ஹைமர் விட்டுருங்க, டெனிஸ் அவர் எடுத்த ஃபிலிம்லாம் பார்த்தீங்கன்னா பிளேட் ரன் 2049 அப்படி தான் ஒரு மியூசிக்கெல்லாம் பயங்கரமாக இருக்கும். பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் பயங்கரமாக இருக்கும். அதனால் இந்த ஒரு படத்தில் வந்து பயங்கரமாக இருக்குது மியூசிக்லாம். தென் வேறு என்ன சொல்லணும்னா, ஓவராலாக சொல்ல இந்த மூவி வந்து ஒரு ஹைலி ரெக்கமெண்ட் மூவி தான் இது. ஏன்னா வந்து இதுதான் தேட்டர் போய் பார்க்க வேண்டிய ஒரு படம் இது. அது மட்டும் இல்லாமல் நிறைய மலையாளம் மூவிலாம் வந்தது இந்த டைம்லேருந்து. அதில் வந்து நான் இன்னும் பார்க்கல நான். ஏன்னா வந்து இதுவே வந்து காலேஜ் முடிச்சுட்டு போனேன் நான். அது வந்து டைம் கிடச்சா நான் மலையாளம் மூவி பார்த்துட்டு ரிவ்யூ சொல்கிறேன்.
ஓவராலாக ஒரு ஹைலி ரெக்கமெண்ட் மூவி வந்து டியூன் பார்ட் 1 பார்த்துட்டு அப்புறம் பார்ட் 2 போய் பாருங்கள். அப்போ தான் ஒரு நிம்மதியாக இருக்கும் படம் பார்க்கும்போது. தென் இந்த மூவி வந்து சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், டியூன் நாவலிருந்து தான் இந்த மூவி வந்து அடாப்ட் பண்ணி எடுத்திருக்காங்க. மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டோரி வந்து ஒரு பயங்கரமான ஸ்டோரி தான். வந்து ஒரு எண்டிங்காக வந்து வேறு லெவலில் காமிச்சிருப்பாங்க. அந்த வேறு லெவலில் ஒரு எண்டிங்காக இருக்கும். அது வந்து நான் ஸ்பாய்லர் பண்ண விரும்பலை. நான் என்ன ஒரு சீன் அப்படி சொல்லிட்டு ஸ்பாய்லர் பண்ண ஆகிடும். அதனால் நீங்கள் தேட்டர் போய் பார்க்க வேண்டிய ஒரு படம் வந்து ஹைலி ரெக்கமெண்ட் மூவி. திருப்பியும் சொல்கிறேன். சரி, ஓகே, இந்த ரிவ்யூ முடிச்சுப்போம். இன்னும் இதை பற்றி நான் சொன்னேன்னா ஸ்பாய்லர் பண்ணிடுவேன். ஏதாச்சும் ஒரு சீன் ஏதாச்சும் எடுத்து விட்ருவேன். அந்த புழுராந்து வரும்போது வந்து டியூன் 1ல் காட்டியிருப்பாங்க. அந்த புழுரா வந்து புல் மேலே ஏறி ரைட் பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க டியூன் 1ல் லாஸ்ட்டில். அது டியூன் 2லேருந்து அந்த மாதிரி சீன் நிறையவே காட்டிக்கிறாங்க. பயங்கரமாக இருக்கும் அந்த சீனே. அப்போது லைட்டாக எண்டிங்கில் பார்க்கும்போது டியூன் 1லேருந்து எண்டிங்கில் பார்க்கும்போது பயங்கரமாக இருந்தது. இது ஃபுல்லாகவே டியூன் 2லேருந்து நிறைய சீன்ஸ் அந்த மாதிரி வரும். அதனால் பயங்கரமாக இருக்கும். தென் வீடியோ முடிச்சுப்போம். அந்த வீடியோ ஏதோ ஒரு டிவியில் வந்து பார்க்குறேன். மலையாள மூவி வந்து பார்க்கலான்னு இருக்கேன். அந்த பிரேமலு, அதுக்கப்புறம் மஞ்சு பாய்ஸ் அந்த மூவி வந்து பார்த்துட்டு அடுத்த வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். அந்த வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.